முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்னென்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் நேருக்கு நேராக சந்திக்கின்றார்கள். இருவரும் மிக விரைவில் சந்திக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை நம்பலாமா, இது உண்மையாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் சொல்கிறேன். ஏன் இதை நம்பலாம்ன்றதுக்கான காரணங்களை சொல்கிறேன். இது முதலாவது செய்தி. அடுத்தது, பிரான்ஸ்ல இருந்து பிரித்தானியாவுக்கு வந்த அகதிகள் திருப்பி அனுப்பப்பட இருக்கின்றார்கள் பிரான்சுக்கு. அதாவது நேற்று புதன்கிழமை வந்த அகதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக அவர்கள் பிரான்சுக்கு அனுப்பப்பட இருக்கின்றார்கள். அது குறித்தும் விரிவாக விளக்கமாக அந்த புதிய சட்டம் என்ன சொல்கிறது என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கதை சொன்னால் அதை நாங்கள் நம்ப முடியாது, அவற்றை கதையை கணக்கிலேயே எடுக்க முடியாதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏனென்று சொன்னால், அவர் காலம் ஒன்று சொல்லுவார், மத்தியானம் ஒன்று சொல்லுவார், பின்னேரம் வேறு ஒன்று சொல்லுவார். இது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதியும் சந்திக்க போகிறார்கள் என்ற செய்தி அமெரிக்க தரப்பிலிருந்து வரையலை. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வாயில இருந்து இந்த செய்தி வரையலை. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தனக்கென்று ஒரு சமூக வலைத்தளம் ஒன்று வச்சுக்கார். அதாவது எல்லா நாட்டு ஜனாதிபதிமாரும் பொதுவான சமூக வலைத்தளங்கள் இருப்பார்கள். அது ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ அப்படி இருக்கும். ஆனால் இவர் மட்டும் தனக்கென்று சொந்தமாக ஒரு சமூக வலைத்தளம் வச்சிருக்கிறார். அதனுடைய பேர் ட்ரூத் சோஷியல் என்று சொல்லி. எனவே வழக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான கருத்துக்கள் எல்லாத்தையும் தன்னுடைய வழக்கமான அறிக்கைகள் எல்லாத்தையும் ட்ரூத் சோஷியலில் தான் எழுதுவார். இந்த செய்தி அங்கே இருந்து வந்த செய்தி கிடையாது. இது ரஷ்யாவிலிருந்து வந்த செய்தி, ரஷ்யாவினுடைய கிரெம்லின் மாளிகையில் இருந்து வந்த செய்தி. எனவே இதை நம்பலாம். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சிறப்பு தூதுவர், வெளிநாட்டு விவகாரங்களுக்கான சிறப்பு தூதுவர் விட்கோஃப் அவர்கள் இப்பொழுது ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவிலிருந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றார். நேற்று புதன்கிழமை அங்கே போயிருந்தார். அப்போ அவர் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் தான் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் மிக விரைவில் சந்திப்பார்கள் என்று சொல்லி, அதாவது சரியான நேரம் காலம் எதுவுமே குறிப்பிடப்படையில் மிக விரைவில் இந்த சந்திப்பு நடக்கும் என்று சொல்லி. இதுக்கிடையில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால், அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தது. அதாவது ரஷ்யாவிலிருந்து இந்த அறிக்கையெல்லாம் வெறாக்கு முதல், இந்த மாதிரியான செய்தி எதுவுமே வெறாக்கு முதல் நியூயார்க் டைம்ஸ் முதலாக ஒரு செய்தி போட்டிருந்தது. என்னென்னு சொன்னால், ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் மிக விரைவில் சந்திப்பார்கள். அது முதல் கட்டமாக நடக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சந்திப்பு ஒன்று நடக்கும். அதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் யுக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி அவர்களும் 3 பேரும் சந்திப்பார்கள். இந்த 3 துருவங்களும் ஒன்றாக சந்திப்பார்கள், ஒரே கூட்டத்தில் ஒரே மீட்டிங்கில் சந்திப்பார்கள் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸில் செய்தி போடப்பட்டிருந்தது. அப்போ அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன, அமெரிக்கா தரப்பிலையும் சொல்லப்படையில், ரஷ்ய தரப்பிலையும் சொல்லப்படையில், யாருமே எதுவுமே சொல்லல. எப்படி நியூயார்க் டைம்ஸுக்கு இந்த செய்தி கிடைச்சது, எப்படி அவர்களால் வெளியிட முடிஞ்சு சொல்லி ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் சந்தித்து கலந்துரையாடின பிறகு அடுத்த கட்டமாக முத்தரப்பு சந்திப்பு, அதாவது வோலோடிமிர் செலன்ஸ்கி அவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. எனவே ட்ரம்பும் புட்டினும் சந்திக்கிறது இங்கே ஆச்சரியமான விஷயம் இல்லை. ட்ரம்பும் புட்டினும் ஏற்கனவே சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களும் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்களும் நேருக்கு நேர சந்திக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிர்ச்சியான விஷயமாகும். அப்படி ஒரு சம்பவம் நடந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கிற அந்த போர் நிறுத்தப்பட்டால் அது உலக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த ஒரு யுத்தத்தால் உலகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அப்படியான ஒரு தரமான சிறப்பான சம்பவம் மிக விரைவில் நடக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். ஒருவேளை ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் நேருக்கு நேராக சந்திப்பார்களாக இருந்தால் இது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால், ட்ரம்ப் இந்த வருட தொடக்கத்தில் 2வது தடவையாக ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தவர். அங்கால புட்டின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது தடவையாக ஜனாதிபதியாக கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் பதவியேற்றிருந்தவர். இப்போ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் 5வது தடவையாக ஜனாதிபதியாக இருக்கின்றார். எனவே
எனவே இவர்கள் 2 பேருமே வந்து தங்களுடைய புதிய பயணத்தை, புதிய அந்த டேர்மை வந்து ஆரம்பித்த பிறகு நடக்கிற முதலாவது சந்திப்பு இதுவாக இருக்கும். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போதான் 2-3 நாளைக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய வரிகள் விதிக்க போகிறோம், ரஷ்யாவோட பிஸ்னஸ் செய்யக்கூடாது, ரஷ்யாவோட யாருமே பழகவே கூடாது, கிட்டவும் போகக்கூடாதுன்னு சொல்லி உலக நாடுகளை மிரட்டி கொண்டவர், இந்தியாவை மிரட்டி கொண்டவர், சைனாவை மிரட்டி கொண்டவர். பிறகு தானே போய் நேரடியாக சந்திக்க போறார் என்று கேட்டால் அதுதான் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கதைகளை வந்து நாங்கள் சீரியஸாக எடுக்கக்கூடாதுன்றதுக்கான பிரதானமான காரணமே இதுதான். அவர் போய் சந்திப்பாராம், அவர் போய் கைகுலுக்கி கதைப்பாராம். ஆனால் இந்தியாவோ சைனாவோ ஏனைய நாடுகளோ ரஷ்யாவோட பழகக்கூடாது, ரஷ்யாட்ட இருந்து பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கிறார். எனவே இதுதான் ட்ரம்ப். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வேலையே இதுதான். இன்றைக்கு இப்படி சொல்லுவார், நாளைக்கு மாற்றி சொல்லுவார். இப்போ நேற்று வந்து இந்தியாவுக்கு வரி விதிச்சுக்காரு தானே, இந்தியாவோட முரண்பட்டு கொண்டிருக்கிறது தானே, நாளைக்கே சொல்லக்கூடும் இந்தியா வந்து எங்களுக்கு மிகவும் நெருக்கமான நாடு, எங்கள் 2 பேருக்கும் இடையிலான உறவு வந்து மிகவும் பாரம்பரியமானது, இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்த மனிதர் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வாயில சொன்னாலும் சொல்லுவார். ஏனென்று சொன்னால் ட்ரம்பினுடைய கதைகளை வந்து சீரியஸாக எடுக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கு எதிராக அவர் வரி விதிச்சது வந்து நேற்று எல்லா ஊடகங்களையும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது, வரி விதிச்சிட்டார் என்று சொல்லி. ஆனால் அதை வந்து நாங்கள் பெரிய அளவில் சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கே வந்து எல்லா வரிகளையும் நீக்கி இந்தியாவோட நல்லுறவுக்கு நாங்கள் வரப்போறோம் என்று சொல்லி ட்ரம்ப் சொன்னாலும் சொல்லுவார். எனவே எல்லா செய்திகளையும் கேட்டு வைப்போம், வார எல்லா செய்திகளையும் கேட்டு வைப்போம். இது இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் ஆணித்தரமாக நம்பவே கூடாது. ஏனென்று சொன்னால் அடுத்த செகண்டே எல்லாமே மாறிடும். நேற்று புதன்கிழமை பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி வந்த ஒரு தொகுதி அகதிகள் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பிரான்சில் இருந்து எப்போவுமே வந்து கொண்டுதான் இருப்பார்கள் படகுகள் மூலம். ஆனால் நேற்று வந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசேடமாக அவர்கள் எதற்காக திருப்பி அனுப்பப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில செய்து கொள்ளப்பட்ட அந்த புதிய ஒப்பந்தம் தான் காரணம். அந்த புதிய ஒப்பந்தம் நேற்று புதன்கிழமையிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் பேர் என்னென்னு சொன்னால் ஒன் இன் ஒன் அவுட். அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், பிரான்ஸில் வந்து நீண்ட காலமாகவே ஏராளமான அகதிகள் பிரான்சினுடைய கரையோர நகரங்களில் வந்து தங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரதானமான நோக்கமே வந்து பிரித்தானியாவுக்கு போகிறது தான். எப்படியாவது என்ன பாடுபட்டாலும் பிரித்தானியாவுக்குள்ளே போயிடணும். பிரான்ஸில் வந்து அகதி தஞ்சம் கேட்குற ஐடியாவோ அல்லது பிரான்ஸில் தொடர்ந்து வசிக்கிற ஐடியாவோ அவர்களுக்கு கிடையாது. பிரான்ஸில் மட்டுமில்லாமல் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் தங்கி இருக்கிற நோக்கம் கூட அவர்களுக்கு கிடையாது. இந்த யூகே பயணத்தில் எத்தனையோ பேர் வந்து ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு கடலுக்குள்ள மூழ்கி உயிரை விட்ட வரலாறும் இருக்குது. அப்படி இருந்தும் கூட போனா பிரித்தானியாவுக்கு தான் போவோம் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான அகதிகள் பிரான்சினுடைய பல்வேறு கடற்கரையோர நகரங்களில் தங்கியிருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிரித்தானிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்த புதிய சட்டப்படி என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், நாங்கள் பிரான்ஸில் இருக்கிற அகதிகளை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். பிரித்தானிய அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவர்கள் வந்து சட்டவிரோதமான முறையில் இந்த மாதிரி படகுல வர முயற்சி செய்திருக்கக்கூடாது. அப்படி ஒருபோதுமே முயற்சி செய்யாதவர்கள், அமைதியாக பிரான்ஸில் இருப்பவர்கள், பிரித்தானியாவுக்கு வர விரும்புபவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே உதாரணமாக ஒரு படகுல வந்து ஒரு 30 பேர் வெறினம் என்று சொன்னால் அது வந்து சட்டவிரோதம். அதாவது அந்த எல்லையை கடந்து வர்றது வந்து சட்டவிரோதம். அந்த 30 பேரையும் கைது செய்து பிரான்ஸுக்கு திருப்பி அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏனைய ஒரு 30 அகதிகளை, அதாவது எந்த விதமான குற்றமும் செய்யாமல் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யாத சாதாரணமாக இருக்கக்கூடிய 30 அகதிகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து மறைமுகமாக பிரான்ஸில் இருந்து பிரித்தானியா நோக்கி வர இருப்பவர்களுக்கு, அங்கே தயாராக இருப்பவர்களுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி. அதாவது நீங்கள் பிரித்தானியாவுக்கு வர வேணுமாக இருந்தால் பிரித்தானியா வர முயற்சி செய்யக்கூடாது, படகுகளில் ஏறி கிராஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் அமைதியாக பேசாமல் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பிரித்தானியா சொல்லியிருக்குது. குழப்பகரமான ஆனால் நுட்பமான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது பிரித்தானியாவும் பிரான்சும். எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.